அநேக வேளை குடும்பங்களுடைய பிரச்சனை என்னன்னா, வெளியில எரிய மாதிரியே தெரியாது, ஆனா உள்ள என்ன பண்ணோம், எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். வெளியில உடைஞ்ச மாதிரியே தெரியாது, உள்ள என்ன பண்ணோம், உடைஞ்சிட்டு இருக்கும். வெளியே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனா உள்ள அநேக விதத்துல பாதிக்கப்பட்டு காயப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமைகள் அநேக குடும்பங்கள் உண்டு. குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எப்பொழுதுமே முதல் நாளே வெளிப்படையா எப்பவுமே தெரியவே தெரியாது. நாம பேசுகிற வார்த்தைகளாலேயே நமக்கு ஜீவனும் வர முடியும், அல்லது என்ன வர முடியும், மரணமும் வர முடியும். நம்ம பேசி பேசியே உறவுகளை கட்டவும் முடியும், பேசி பேசியே உறவுகளை உடைத்து போடவும் முடியும். பேசி பேசியே ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் முடியும், பேசி பேசியே ஒருவரை ஒருவர் கடித்து கொதறவும் முடியும். நிறைய வீடுகளில் இந்த பேச்சே சண்டைகளுக்கு என்ன ஆயிடுது, காரணமாயிடுது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்களா, சண்டை வருதா, உங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் இணைக்கல, உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவ சித்தமே கிடையாது, ரெண்டு பேரும் தனித்தனியா என்ன பண்ணுங்க, பிரிச்சு போயிடுங்க. இதுவா விளைவு, இதுவா விடை? இல்ல, பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளணும்.